இங்க ஒரு அப்பாவும் பையனும் மட்டும் தனியா வாழ்றாங்க. பையனை பாத்துக்க ஆள் இல்லாதனால அப்பா எங்க வேலைக்கு போனாலும் பையனை கூட கூட்டிட்டே போறாரு. ஆக்சுவலி இந்த பையன் பிறந்து அடுத்த நாளே ஒய்ஃப் இவங்களை விட்டு தனியா போயிருவாங்க. அதுல இருந்து இவங்க ரெண்டு பேருமே தனியா தான் வாழ்றாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் இவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் இவர் இன்னும் ஒரு மாசம் தான் உயிரோட இருப்பாருன்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு நம்ம சாக போறோன்றதை விட நம்ம பையனை அனாதையா விட்டுட்டு போறோன்றதுதான் மிகப்பெரிய வழியா இருக்கும். நம்ம சாகறதுக்குள்ள நம்ம பையனை ஏதாவது ஒரு வீட்டுல தத்து கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. நம்ம பையன் பிறந்ததுல இருந்து அப்பா அம்மா கூட இருந்ததே இல்ல. சோ அப்பா அம்மா இருக்க ஃபேமிலில தான் நம்ம பையனை தத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ரொம்ப நாளா தேடி அலைஞ்சு ஒரு ஃபேமிலியை மீட் பண்றாரு. அவங்க கிட்ட காசு பணம் நிறைய இருக்கு. ஆனா பையன் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லாம இருக்காங்க. ரெண்டாவதா ஒரு ஃபேமிலியை மீட் பண்றாரு. அவங்க எல்லா நாட்டுல இருக்க ஏழை குழந்தைங்களை தத்தெடுத்துட்டு வந்து வளர்க்குறாங்க. இவங்கள்ட்ட நம்ம பையனை விட்டா 10ஓட 11 தான் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். மூணாவதா ஒரு வீட்டுக்கு போறான். அங்க ஒரு லேடி மட்டும் தனியா இருக்காங்க. தன்னோட குழந்தை இறந்து போனதுனால வேற ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனை பார்த்தோன்னா அவங்க கிட்ட ரொம்ப ஜாலியா விளையாடுறாங்க. நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப வெளியே வந்தவன உனக்கு எந்த ஃபேமிலி பிடிச்சிருக்குன்னு அப்பா கேக்குறாரு. எனக்கு உங்க கூட இருக்கதான்ப்பா பிடிச்சிருக்குன்னு பையன் சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிறாரு. இப்படி இருக்க ஒரு நாள் திடீர்னு அவருக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமாகிருது. நம்ம எப்ப வேணாலும் இறந்து போயிடலாம், நம்ம பையனை சேஃபான இடத்துல விட்டுறணும்னு சொல்லி கடைசியா அந்த தனியா இருந்த லேடி கிட்டே விட்டுட்டு போயிடுறாரு.